ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திபக்யாதி குணானவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியமோகதஸ்தராணி தினாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோசி தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிர இளம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரச்ச மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதேந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்கசமயம் பிரணதோஷ்மித்யம் குருமுகமணதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானு காமக ஸ்வசர்மவர்வந்திய ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பக்தி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு வடிபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசனியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு அபிமான ஸ்தலங்களை நாம் அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 17ஆவதாக நாம் அனுபவிக்க இருப்பது திருமண்டங்குடி. மண்டங்குடி என்பர் மாமறையோர் மன்னிய சீர் தொண்டரடிப்பொடி தொன்னகரம் வண்டு திணர்த்தவையல் தென்னரங்கர் தம்மானை பள்ளி உணர்த்தும் பிராணுதித்த ஊர். பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடின தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம் இது. திருமண்டங்குடி என்று பெயர். இது ஸ்ரீ ரங்கநாத சுவாமி அங்கே இருக்கிறார். கிபி 6லிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த 12 ஆழ்வார்களில் ஒருவரான தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவதார ஸ்தலம் இது. இந்த கிராமம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாபநாசம் தாலுகாவில் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிறது. மண்டங்குடி ரங்கநாத சுவாமி கோயில் என்பது ரொம்ப பிரசித்தமான கோயில். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அவர்கள் இந்த சிலைக்கு அருகில் சீனிவாச பெருமாள் இருக்கிறார். தொண்டரடி பெருமாள் ஆழ்வாருடைய சிலைக்கு அருகில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரங்கநாதரை சாய்ந்த நிலையில் இருந்து எழுந்திருக்க விரும்பினார். ஏன்னா சாஞ்சிருந்தார் பெருமாள் படத்தில் சாயனத்தில் இருக்கிறதுனால அவருக்கு திருப்பள்ளி எழுச்சியை எழுதினார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப பெருமாள் தலை நிமிர்ந்து பார்த்ததாக ஐதீகம். அருமையான பெருமாள். தொண்டரடிப்பொடியாருடைய வித்தாந்தம் நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தேவதேவி என்ற ஒரு பெண்ணிடம் அவனுடைய மனதை பறிகொடுத்து பின்னால் அரச தண்டனையை பெற்று பெருமாளுடைய அனுகிரகத்தால் அவர் அருமையான பாசுரங்கள் பாடினவர். பச்சை மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் ஈச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம்மாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று அவர் திருவரங்கத்தை தவிர வேற எந்த பெருமாளையும் பாடினதில்லை. ஊரிலேன் காணியிலேன் உறவு மற்றொருவர் இல்லை பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று பெருமாளிடம் தன்னுடைய மனதை பறிகொடுத்து பெருமாள் மீது
முகுந்த மாலை எழுதினவர். திருமாலை அறியாதவர்கள் திருமாலைன்னு என்று எழுதினார். திருமாலை அறியாதவர்கள் திருமாலை அறியார்கள் என்று சொல்லுவார்கள். திருமாலை என்ற ஒரு பாசுரம் எழுதினார். பெருமாளுக்கு இன்றைய தினம் இப்பொழுது கூட நாம் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுதும்போது இவருடைய தொண்டரடிப்புலி ஆழ்வாருடைய பாசுரங்களை சொல்லித்தான் பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி நடைபெறும். அப்படிப்பட்ட மகான் பிறந்த ஊர் ஆகையினால் இது ஆச்சாரிய புருஷர்களால் அபிமானிக்கப்பட்ட ஒரு ஊராக ஸ்தலமாக சேர்க்கப்பட்டது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ்கி ஜெய. அஜனேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சேரி அருளாத இறைவாணிதாராய் பறையலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏழையல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றையினம் காமங்கள் மாற்றையலோரம் பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று நின்புறுவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்தராம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.